நண்பர்களே, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோனோட செட்டிங்ஸில் தெரிந்தும் தெரியாத 10 செட்டிங்ஸ். ஸோ இந்த செட்டிங்ஸை உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செட்டிங்ஸை நான் ஏன் உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இது மூலயமா 3 முக்கியமான விஷயங்களை நீங்கள் பெற முடியும். அது என்னன்னா, உங்கள் ஃபோனோட வேகத்தை அதிகப்படுத்த முடியும். இன்னொன்று, உங்கள் ஃபோனோட பேட்டரி பவரை மிச்சப்படுத்த முடியும். அடுத்து, நீங்கள் மொபைல் டேட்டாவை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த மொபைல் டேட்டாவை அதிகமாக மிச்சப்படுத்த முடியும். இந்த 3 முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோனோட செட்டிங்ஸில் இது எல்லாமே ஆனாக இருந்ததுன்னா உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த 10 செட்டிங்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் செட்டிங்ஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது, உங்கள் ஃபோனில் நிறைய ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இந்த இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸில் ஒரு சில ஆப்ஸை மட்டும் நீங்கள் பயன்படுத்துவீங்க. பாக்கி உள்ள ஆப்ஸ்லாம் அப்படியே இருக்கும்னு நினைக்காதீங்க. அந்த ஆப்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா உங்கள் ஃபோனோட பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட பேட்டரி அப்படியே குறைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைல் டேட்டா பயன்படுத்துகிற நபராக இருந்தீங்கன்னா மொபைல் டேட்டாவை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸை எப்படி நம்ம நிறுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வரக்கூடிய வீடியோவில். வழக்கம் போல் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கு அப்புறம் இதில் அபவுட் ஃபோன் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் பில்டிங் நம்பரை 7 தடவை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணி டெவலப்பர் மோட் எனேபிள் ஆயிடும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷனை நீங்க தேடி பிடிங்க. அது எங்க இருக்குன்னா, அபவுட் ஃபோனுக்கு கீழே டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல பேக்ரவுண்ட் செக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கண்டுபிடிங்க. பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் செக்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அது எங்க இருக்குன்னா ஆப்ஸ்க்கு கீழே இருக்கு. ஸோ அதை நீங்க டேப் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல உங்க ஃபோன்ல நீங்க எவ்வளவு ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்களோ அதுல எதெல்லாம் பேக்ரவுண்ட் ரன் ஆகுதோ அது எல்லாமே இதுல டிஸ்பிளேயா இருக்கும். ஸோ எது தேவை எது தேவையில்லைங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஸோ இது மூலமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள் ஃபோனோட ஹேங்கிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதே நேரத்தில் ஃபோனோட பேட்டரியை சேவ் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ஃபோனோட மொபைல் டேட்டா இதையும் மிச்சப்படுத்தலாம். இந்த 3 விஷயங்களை இந்த பேக்ரவுண்ட் செக் மூலமா நீங்கள் செயல்படுத்த முடியும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் அக்கௌண்ட். நீங்கள் உங்கள் ஃபோனில் கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துவீங்க. இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் 2 செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கங்க. அது என்ன 2 செட்டிங்ஸ்? பாக்கி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணணும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இது மூலமா உங்கள் ஃபோனோட பேட்டரியை சேவ் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் டேட்டாவையும் நீங்கள் சேவ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அண்ட் பேக்கப் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கூகுள் ஐடியை நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் பிரைமரி கூகுள் ஐடியை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டுக்கு கீழே சிங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ், கேலண்டர், குரோம், பீப்புள் டீடைல்ஸ், டிரைவ், கூகுள் ஃபிட், டேட்டா, ஜிமெயில் இருக்கும். இதில் உங்களுக்கு கான்டாக்ட்ஸையும் ஜிமெயிலை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்கி எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இதை ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலியமா உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி ப்ராசஸிங் நடக்காது. இது மூலமா உங்கள் ஃபோனோட பேட்டரியும் மொபைல் டேட்டாவையும் அழகாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள். ஸோ இந்த கூகுளில் ஒரு முக்கியமான செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை உடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணுறது மூலமா உங்கள் ஃபோனோட பேட்டரியை வெகுவாக சேவ் பண்ணி வைக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ட் அவுட் ஆஃப் ஆட் பர்சனலைசேஷன் இருக்கும். ஸோ இது ஆஃப்ல இருந்ததுன்னா ஸோ நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ எனேபிள் பண்ணுறது மூலமா என்ன ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த ஆட்ஸ் விளம்பரங்கள் உங்களுக்கு உங்கள் ஐடி மூலமா அவங்க டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக இருக்காது. அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக இந்த ஃபீச்சரை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது தேவைப்பட்டா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை என்னுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ்டும் விளம்பரங்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் கூகுள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இது மூலமா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஃபோனோட பேட்டரியை வெகுவாக சேவ் பண்ணி வைக்கலாம். இதை ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலமா. நாலாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் பக்கத்தில் உள்ள ஃபோனை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கா, அதாவது வைஃபை ஸ்கேன் பண்ணுதா, இந்த மாதிரி விஷயங்களில் உங்கள் ஃபோன் செயல்படுதா. ஸோ இது மூலமா கூட உங்கள் ஃபோனோட பேட்டரியை வெகுவாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் உங்கள் ஃபோனோட டேட்டாவும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும், இதை எல்லாத்தையும் நம்ம மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த செட்டிங்ஸை உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்க. ஆஃப் பண்ணுறது மூலமா இந்த 2 விஷயங்களை
நீங்கள் பாதுகாக்க முடியும். அது எப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. போனதுக்கப்புறம் இதில் வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மோர் கனெக்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியர் பை டிவைஸ் ஸ்கேனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யுவர் ஃபோன் வில் ஸ்கேன் ஃபார் டிவைசஸ் நியர் பை அண்ட் லெட் யூ கனெக்ட் டு தெம் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. அதாவது உங்கள் ஃபோன் வந்து பக்கத்தில் என்னென்ன டிவைஸ்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. இதனால் என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட பேட்டரி அதிகமாக மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நன்மை இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறது மூலமா இந்த செயல்பாடை வந்து நம்ம நிறுத்த முடியும். உங்கள் ஃபோனோட பேட்டரி வந்து நீங்கள் சேவ் பண்ண முடியும். ஐந்தாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள். ஸோ இந்த கூகுள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஒரு செட்டிங்ஸை வந்து எனேபிள் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த எனேபிள் பண்ணிக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸை நீங்கள் தேவைப்பட்டால் ஆஃப் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆஃப் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் கூகுள் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் யூசேஜ் அண்ட் டயக்னோட்டிக்ஸ் இருக்கும், இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எனேபிள் இருக்கும். ஸோ எனேபிள் இருக்கிறதுனால என்ன உங்களுக்கு பலம் கிடைக்க போகுதுன்னா ஹெல்ப் இம்ப்ரூவ் யுவர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து என்ன பண்ணுன்னா எல்லா டேட்டாவையும் கூகுளோட சர்வரில் சென்ட் பண்ணும். உங்கள் ஃபோனோட டிவைஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே நேரத்தில் ஆப் யூசேஜ், இது எல்லாத்தையும் வந்து கூகுளோட சர்வரில் சென்ட் பண்ணி உங்கள் ஃபோனை வந்து ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இது எனேபிள் பண்ணி வைக்கிறது மூலிமா உங்கள் ஃபோனோட பேட்டரியை வெகுவாக குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆறாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய லொகேஷன் ஹிஸ்ட்ரி. அந்த லொகேஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட் அடங்கியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை ஆஃப் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃபோனோட பேட்டரியை சேவ் பண்ணலாம், அதே நேரத்தில் உங்கள் ஃபோனோட மொபைல் டேட்டாவே சேவ் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களுக்காக உங்கள் லொகேஷன் ஹிஸ்ட்ரிக்குள்ள ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை ஆஃப் பண்ணலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல உங்க போனோட குயிக் செட்டிங் பேனலுக்குள்ள போங்க. மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணுங்க, மறுபடியும் ஸ்வைப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா லொகேஷன் வந்து நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இதை எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிக்கிட்டு இதுல லாங் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதோட செட்டிங்ஸ் குள்ள போகும். இதுல இம்ப்ரூவ் அக்யூரேசின்னு இருக்கு, அந்த இதை வந்து நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா வைஃபை ஸ்கேனிங், ப்ளூடூத் ஸ்கேனிங், இந்த 2 விஷயங்களை நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த 2 ஃபீச்சர் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய துல்லியமான லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வைஃபை ஸ்கேனிங், ப்ளூடூத் ஸ்கேனிங்கும் இதை நீங்க எனேபிள் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த செயல்பாடு நடக்கும். இதை ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ஃபோனோட பேட்டரியை சேவ் பண்ணலாம், மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணலாம். ஆஃப் பண்ணி வச்சிருந்தா கூட இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பெட்டர் நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய 2 விஷயங்கள், ஃபோனோட பேட்டரி சேவ் பண்ணுறது, அதே நேரத்தில் மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணுறது நம்மளால் முடியும் இதை ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால. 7வது நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பெரிய தலைவலி அப்படி சொல்லலாம். அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது, அதாவது ஒரு குறிப்பிட்ட தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷனை எப்படி நிறுத்துறது, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இது மூலமா உங்க ஃபோனோட பேட்டரி அளவை வெகுவா சேவ் பண்ணி வைக்க முடியும். உங்க ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் இதுல ஆப்ஸ் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்கும், இருந்தாலும் ஒரு சில ஆப்ஸ்ல இருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஸை வந்து நீங்க கண்டுபிடிங்க. உதாரணத்துக்கு நான் வந்து குரோமே எடுத்துக்கிடுறேன். எடுத்ததுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அலௌட் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரோம் மூலமா வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து டோட்டலா இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அடுத்து இந்த ஆப்ல இருந்து உங்களுக்கு எந்தவித நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ இது மூலமா உங்க ஃபோனோட பேட்டரியை வந்து அதிகமாக மிச்சப்படுத்த முடியும். 8வது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் நிறைய ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ஆப்ஸ்லாம் வந்து புது அப்டேட் கிடைக்கும் போது இந்த அப்டேட் வந்து எப்படி நடக்குது, வைஃபை மூலியமா இல்லைன்னா மொபைல் டேட்டா மூலியமா? சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் மொபைல் டேட்டா மூலமா வந்து இது அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சிருக்க அந்த மொபைல் டேட்டா வெகுவாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படிடா குறையுது, இது எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்னு பார்க்கீங்களா? இருக்கவே இருக்க நம்ம ஃபோனில் கூடிய கூகுள் பிளே ஸ்டோரோட செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த 2 விஷயங்களை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் அப்படிங்கிற ஒரு வேலையே இருக்கவே இருக்காது. ஸோ இது மூலமா உங்கள் ஃபோனோட டேட்டாவை நீங்கள் பாதுகாக்க முடியும். வாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூகுள் பிளே ஸ்டோரில் போயிட்டு உங்கள் ஃபோனோட பிளே ஸ்டோருக்கு உள்ள போங்க. போனதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் இருக்கும், ஆட்டோ பிளே வீடியோஸ் இருக்கும். இதை வந்து டோன்ட் ஆட்டோ அப்டேட்ஸ் ஆப்ஸ், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ பிளே வீடியோஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. இதில் டோன்ட் ஆட்டோ பிளே வீடியோஸ் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இது 2ஐயும் ஆஃப் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃபோனோட டேட்டாவை அதிகமாக மிச்சப்படுத்த முடியும். இந்த வீடியோவில் 9வது நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் நிறைய ஆப்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். இதெல்லாம் வந்து நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம்னா கூகுளோட பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். மேக்ஸிமம் கூகுளோட பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எல்லா ஆப்ஸுமே மிகவும் பாதுகாப்பான ஆப்ஸ் அப்படி சொல்லலாம். அது இல்லாமல் நம்ம வேற தளத்திலிருந்து நம்ம டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஆப்ஸ்லாம் பாதுகாப்பான
பாதுகாப்பானதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் அந்த ஆப்பை வந்து நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணும்போது நம்ம ஃபோனை வந்து ஒரு வழி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான செட்டிங்ஸ் இருக்குது. அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டீங்கன்னா செமையாக இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் வந்து ஒரு 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் ஸ்பெஷல் ஆக்சஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் அன்னோன் சோர்ஸ்ன்னு இருக்கும். வேறு வேறு இடத்துல இந்த ஃபியூச்சர் இருக்கும். பட் என்னுடைய ஆண்ட்ராய்ட் 10ல் இந்த இடத்துல இருக்குது இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் மூலியமாக நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஆப் பாதுகாப்பானதா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் க்ரோம் எடுக்கிறேன். க்ரோம் மூலியமாக நிறைய வந்து நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம், க்ரோமை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது மூலியமாக நம்ம எந்த ஒரு ஆப்பையும் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆப் வந்து மிகவும் பாதுகாப்பான ஆப்பாக நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த ப்ராடக்ட்டில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, நம்ம ஃபோனுக்கு பாதுகாப்பானது. ஸோ இது மூலிமா நம்ம ஃபோனோட பேட்டரியை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் கடைசியாக 10ஆவதா நம்ம பார்க்க போகிற ஆண்ட்ராய்ட் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் நிறைய ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து வைஃபைலையும் கனெக்ட் ஆகும், மொபைல் நெட்லையும் கனெக்ட் ஆகும். எது நமக்கு தேவையோ அந்த ஆப்பை மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டுலையும் பயன்படுத்துகிற மாதிரி வச்சுருப்போம். பட் எது தேவையில்லையோ அதுவும் என்ன பண்ணணும் தெரியுமா, வைஃபைலையும் கனெக்ட் ஆகும், மொபைல் டேட்டாலையும் கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி டைங்களில் என்ன ஆகுனா, நீங்கள் அதிகமான டேட்டாவை வந்து நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ எந்த ஆப்பை வந்து நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்களோ அந்த ஆப்பை என்ன பண்ணுன்னா உங்கள் மொபைல் டேட்டா ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆப்பை நீங்கள் கண்டுபிடிச்சி மொபைல் டேட்டாவிலேருந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை எப்படி நம்ம பண்ணுறது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் ஆப்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி இதில் நிறைய ஆப்ஸ் இருக்கும். இது எல்லா ஆப்ஸையும் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன், க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா இது வைஃபைலையும் கனெக்ட் ஆகும், மொபைல் டேட்டாலையும் கனெக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் அலோ பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ்னு இருக்கும். நான் இதை ஆஃப் பண்ணுறேன். பட் நான் வந்து க்ரோமை பயன்படுத்துகிறேன். ஸோ நீங்கள் எந்த ஆப்பை வந்து நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்களோ அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு அலோ பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ் அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கங்க. ஸோ எதை பயன்படுத்த மாட்டீங்களோ அந்த ஆப்பில் உள்ள அலோ பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ் ஆஃப் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃபோனோட பேட்டரி நீங்கள் சேவ் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் வாங்கி வச்சுருக்க அந்த டேட்டா பிளானையும் மிச்சப்படுத்தலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த 10 செட்டிங்ஸை எப்படி ஆஃப் பண்ணுறதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இதை ஆஃப் பண்ணுறது மூலிமா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஹேங்கிங் பிரச்சனை, அதே நேரத்தில் உங்கள் ஃபோனோட பேட்டரியை சேவ் பண்ணுறது, அதே நேரத்தில் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய மொபைல் டேட்டா, இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் அதிகமாக மிச்சப்படுத்த முடியும். அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கான்செப்ட். கண்டிப்பாக இதில் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எது பயனுள்ளது எது பயனில்லை அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை 2 வரி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிங்க, கவலை இல்லை.